ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா தெலுங்கு காமெடி திரைப்படமா வெளிவந்திருக்கிற ஜெட்லியோட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். இந்த படத்து மேலேயும் கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன் அப்படின்னா முன்னாடி வந்த மத்து வதராரா அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹிட் சீரீஸை கொடுத்து அதே டீம் தான் இந்த படத்துல ஜாயின் பண்ணியிருக்காங்க. குறிப்பா நடிகர் சத்யா, இவ்வளவு ரித்தேஷ் ராணா கூட்டணியில இந்த படம் வெளிவந்திருக்கு. சத்யா இதுல லீட் ரோல் பண்ணியிருக்காரு. கூடவே வெனிலா கிஷோர், ரியா சிங்னு ஒரு பெரிய காமெடி பட்டாளமும் சேர்ந்திருக்காங்க. ஒரு தெலுங்கு காமெடி படமா இது எந்த அளவுக்கு என்டர்டைன் பண்ணிருக்கு அப்படிங்கறதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பிரஜாபதி அப்படிங்கிற ஒரு பேங்க் திவால் ஆகுது. அந்த பேங்கோட உரிமையாளரா பிரஜாபதி இருக்காரு. அஜய் இந்த ரோல் பண்ணியிருக்காரு. வாடிக்கையாளர்கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு ஒரு பயங்கரமான பிளான் போடுறாரு. என்ன அப்படின்னா பேங்கோட சிஓவை பலிகடா ஆக்கணும் அப்படிங்கறத அவரோட பிளானா இருக்கு. அதனால அவர் கொலை செஞ்சுட்டு அது தற்கொலை அப்படின்னு திசை திருப்புறாரு. ஆனாலுமே பிரச்சனை அடங்கல. துபாய்க்கு தப்பிச்சு போயிடலாம் அப்படிங்கிறது அவரோட அடுத்த பிளானா இருக்கு. அங்க போலீஸ் ஆபீசரான ரியா சிங்கால கைது செய்யப்படுறாரு. இந்தியாவுக்கு பிளைட்ல கூட்டிட்டு வராங்க. அதே விமானத்துல பிரஜாபதியை கொலை செய்ய சதி நடக்குது. அந்த நேரத்துல தன்னை யாருன்னே தெரியாத ஒரு கண் மருத்துவர் அப்படின்னு சொல்லிட்டு வேத் வியாசங்கிற கேரக்டர்ல சத்யா உள்ள வராரு. அந்த கொலையை தடுக்க முயற்சியும் பண்றாரு. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் வருது. நீயே இவரை கடத்த பிளான் பண்ணிட்டு இப்ப இவரை காப்பாத்த நினைக்கிற அப்படிங்கிற ஒரு கேரக்டர் உள்ள வருது. அப்போ வேத் வியாஸ் உண்மையில யாரு, டாக்டரா இல்லையா, இல்ல கடத்தல் கும்பலை சேர்ந்தவரா, இல்ல பயங்கரவாதியா, விமானத்துல பிரஜாபதிக்கு என்னதான் ஆச்சு, இதுதான் படத்தோட மீதி கதை. படத்தோட முதல் பாதி வரைக்குமே இயக்குனர் ரித்தேஷ் ராணா அவரோட வழக்கமான ஸ்டைல்ல பட்டையை கிளப்பியிருக்காருன்னு சொல்லலாம். படத்தோட ஆரம்பத்துல இருந்த அந்த பிளாக் காமெடி ஃபூப் சீன்ஸ் எல்லாமே மத்த தெலுங்கு படத்துல இருந்த ரெஃபரன்ஸ் திரைக்கதையை கொஞ்சம் விறுவிறுப்பாவே கொண்டு போயிருக்கு. குறிப்பா ஆன்லைன் காமெடி காட்சிகளும் சில இடங்கள காமெடி ஓவர் டோஸா இருந்தாலுமே கதையோட ஓட்டத்துல பெருசா தெரியலன்னு சொல்லலாம். பறக்கிற விமானத்துல நடக்கிற அந்த கதை முதல் பாதி வரைக்குமே ரொம்ப ரசிக்கிற மாதிரியே கொண்டு போயிருக்காங்க. டெக்னிக்கலாவும் படம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே இருக்கு. காட்சிகள் எல்லாமே ஓரளவுக்கு கலர்ஃபுல்லாவே இருக்கு. காஸ்டியூம் டிசைனோட உழைப்பும் ஒவ்வொரு ஃப்ரேம்லயுமே தெரியுதுன்னு சொல்லலாம். ஆனா படத்தோட ரெண்டாம் பாதி பெரிய சோதனை தாங்க சொல்லணும். பேசி சிரிக்க வைப்போம் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க போல. ஏன்னா கேரக்டர்ஸ் எல்லாமே பேசிக்கிட்டே இருக்காங்க. குறிப்பா ஹீரோ சத்யா அளவுக்கு அதிகமா பேசி ரொம்பவே அருவ போட்டிருக்காரு. நான் யாரு, எவரு அப்படின்னு அவர் கேட்கும் போது பழைய படங்களோட அந்த போஸ்டர்ல காட்டுறது ஆரம்பத்துல நல்லா இருந்தாலுமே போக போக ரொம்பவே போர் அடிக்குது. மருத்துவர்னு சொல்லிட்டு அவர் செய்யற காமெடி ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்பவே பொறுமையை சோதிக்கிற மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி ஃபோர்த் வால் பிரேக்கிங், அதாவது கேமரா முன்னாடி வந்துட்டு ஆடியன்ஸ் கிட்ட பேசுற டெக்னிக் எல்லாமே சில இடங்களை நல்லா பண்ணியிருக்காங்க. மத்தது எல்லாமே கொஞ்சம் கடுப்பா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ரெண்டாம் பாதியில திரைக்கதையை ரொம்ப இழுவியா இழுத்திருக்காங்க. சீக்கிரமா படம் முடிங்கப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் காட்சிகள் இருக்கு. ஹீரோ சத்யா தான் முழு பழத்தையும் தாங்கி பிடிச்சிருக்கான்னு தான் சொல்லணும். அவர் கண் தெரியாத மாதிரி நடிச்சுட்டு ஹீரோயினை சைட் அடிக்கிறது, சண்டை காட்சிகள்ல காமெடி பண்றதுன்னு சில இடங்களை சிரிக்க வச்சிருக்காரு. ஆனா அவரே தான் படத்தோட பெரிய மைனஸாவும் இருக்காரு. ஹீரோயின் ரியா சிங் ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் அழகா இருக்காங்க. ஆக்ஷன் சீன்ல நல்லாவும் பண்ணிருக்காங்க. ஓரளவுக்கு நடிக்கவும் செஞ்சிருக்காங்க. வில்லன்களாக வர அஜய் கபீர் அவங்களுக்கே உரிய பாணியில மிரட்டி இருக்காங்க. வெனிலா கிஷோர் அவரோட வழக்கமான காமெடியை கச்சிதமா பண்ணியிருக்காரு. ஹர்ஷா சமோட ஆன்லைன் காமெடி சீன்ல நல்லா பண்ணியிருக்காரு. ஆனா ஸ்ரீனிவாச ரெட்டி மாதிரி ஒரு நல்ல நடிகரை சரியா பயன்படுத்தி இருக்கலாம். ஆக மொத்தத்துல ஜெட்லி படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆரம்பத்துல சூப்பரா கொண்டு போயிட்டு கடைசியில சொதப்பிட்டாங்கன்னு தான் சொல்லணும். முதல் பாதியில இருந்த அந்த விறுவிறுப்பு காமெடி ரெண்டாம் பாதியில இல்லாம போனது படத்தோட பெரிய மைனஸ்னே சொல்லலாம். திரைக்கதையில இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி அந்த இழுவையை கம்மி பண்ணியிருந்தா கூட ஒரு சிறந்த காமெடி த்ரில்லரா இந்த படம் இருந்திருக்கும். நீங்க தீவிரமான பிளாக் காமெடி ரசிகரா இருந்தீங்க அப்படின்னா, இல்ல மத்துவத்ரலோட டீமோட மேக்கிங் பிடிக்கும் அப்படின்னா ஒரு தடவை வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா ரொம்ப எதிர்பார்ப்போட போகாதீங்க. செகண்ட் ஆஃப் ரொம்பவே முக்கையா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.